இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் இதுதான் நெடுங்குளம் வீதி. இந்த நெடுங்குளம் வீதி வெள்ளத்தால் மூழ்கி இருக்குது. அது இங்கே பார்த்துக்கொள்ளுங்க உறவுகளே, 15க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த தாருங்க இந்த வீதி ஃபுல்லாக காட்டுறேன். பள்ளிக்கூடா வித்தியாலயம் என்ற பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளால விட்டால் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் வீட்டுக்கு சுருண்டு படுக்கிறதும் மக்களுடைய தேவைகளை கவனிக்காமல் இது பூநகரி பிரதேச சபையின் பூநகரி பிரதேச செயலகத்தின் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிற ஒரு பிரதேசம். இது அண்மை காலத்தில் வெட்டி இருக்கலாம். உப்படி தண்ணி அப்போ என்னன்ற அந்த சனம் வழியில் போகிறது குளிச்சு தான் போகிறதோ தேவரே நனைது தங்களுடைய நடமாட்டத்தை செய்கிறது அவ்வளோ. ஆகவே அந்த வாய்க்காலை சீர் செய்து கொடுத்திருந்தால் அந்த தண்ணிக்குள்ளால தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அப்போ எப்போ அந்த தண்ணி உராயும்? இப்போ முதலியல் வீட்டுக்கு வராதோ? கொஞ்சம் கவனமாக போங்க. அப்போ இது உங்களுக்கு வெட்டி தர வேண்டியது இந்த சைட்டால் பிடிச்சி ஒரு லைன் ஒன்று அடித்தா சரி. இப்போவும் ஜேசிபி ஒன்று மட்டும்லாம் தானே என்னடா ஜீன்ஸ் எல்லாம் நினையுமா? என்னடா தண்ணியாக கிடக்கு. இதுக்கு முதலே ஒன்றும் இருக்காதோடா. ரோட்டு பார்க்க வந்து இது முதலீட்டை கடி வாங்கினதாக இருக்கக்கூடாது. 10 ஏக்கங்க கிடந்துட்டு வந்ததுன்றா தெரியுமாப்பா. வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, விகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் இதுதான் நெடுங்குளம் வீதி. இந்த நெடுங்குளம் வீதி வெள்ளத்தால் மூழ்கி இருக்குது. அது சம்பந்தமான ஒரு பதிவை தான் நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருக்கேன். பார்த்துக்கொள்ளுங்க, இது வீதியில் பெரிய குளம். இந்த குளம் இல்லை, இது வீதி தான். அவங்களோட இப்போ தண்ணி நிரம்பினதால் குளம் ஆயிட்டு இல்லை. அவங்களோட வயல் நிலம் பாருங்கள், பயிரெல்லாம் தண்ணிக்குள்ளேயே படுத்துட்டு. இங்கே பார்த்துக்கொள்ளுங்க உறவுகளே, இதுதான் பிரதான ரோட்டு. இங்கே பாருங்கள், நான் உங்களை ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த ரோட்டில் இருந்து இதான் இங்கால தான் நாங்கள் வர வேணும். இந்த வீதி முழங்காலுக்கு மேற்பட்ட தண்ணியில் இருக்குது. இந்த மக்களுடைய போக்குவரத்து பாதை முழுமையாகவே இதாக போயிட்டு இப்போ பாருங்கள், இதுக்கு 15க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த தண்ணிக்குள்ளே தத்தளித்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணி வெளியேற்றப்பட வேணும், ஆனால் தண்டவாட்டில் போகாது. ஆனால் போகக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருந்தும் இதுவரை இந்த தண்ணியை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எதுவும் சம்பந்தப்பட்டவர்கள் எடுக்கவில்லை என்று இந்த கிராம மக்கள் சொல்கிறார்கள். இந்த பாருங்கள், தண்ணி இப்போ எந்த கால் மட்டத்துக்கு போனாலும் இப்போ முழங்காலுக்கு மேலே வந்துட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த வீதி ஃபுல்லாக காட்டுறேன். இது நெடுங்குளம் அந்த மக்களுடைய அந்த 15 குடும்பங்களினுடைய பிரதான வீதி. இதுதான் அந்த மணல் பிரதான வீதி. சரி மக்களை பார்த்து கொண்டிருங்க. இது தான் நாங்கள் சொன்ன இந்த நெடுங்குளம் வீதி. இந்தால சைட்டு பார்த்திங்கன்னா இது பள்ளிக்கூடா பகுதி, இந்தால பார்த்திங்கன்னா நெடுங்குளம். இந்த ரெண்டையும் இணைக்கிற வீதி தான் இந்த நெடுங்குளம் வீதி. இந்த நெடுங்குளம் வீதியோரமாகத்தான் 15க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறோம். ஆனாலும் இந்த வீதி மக்களுடைய பிரதான வீதி. என்னென்னு சொன்னாலும் அதில் நான் ஒரு பள்ளிக்கூடம் கொண்டு போய் இந்த காட்டுறேன். இந்த பள்ளிக்கூடா வித்தியாலயம் என்ற பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளால தான் இந்த மக்கள் தங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிற பாதை. இது இன்றைக்கு தான் தண்ணி நிற்கிது. ஆனால் தொடர்ந்து இது சேரும் சதங்களாகத்தான் இருக்கிற தொடர்ச்சியாக. இன்னும் மழை காலம் இருக்குது தானே. அப்போ இது சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவர்கள் தகவல்களை தெரிவித்திருந்த போதும் இந்த வீதி அவங்களுக்கு செய்து கொடுக்கப்படாத நிலையில் இருக்கிறது. இந்த தண்ணி வத்த போகிறதில்லை, வெட்டி விட்டால் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை இன்னுமே யாரும் சீர் செய்து கொடுக்காத நிலை தான் காணப்படுகிறது. பாருங்கள்,
எப்படி இருக்குண்டு. இந்த வீதி முழுமையாகவே தண்ணியால் நிரம்பி இருக்குது. உறவுகளே, உண்மையிலேயே பிரதேச மட்டத்தில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் ஒரு தேர்தல் காலத்தில் மக்கள்கிட்ட வந்து வாக்குகளை பெறுவது முக்கியமில்லை, அந்த மக்கள் அந்தரிக்கிற போதும் அந்த மக்களுக்கு உதவி செய்வது தான் அது ஒரு அவர்களுடைய மனச்சாட்சிக்குரியது. இந்த நேரத்தில் வீட்டுக்கு சுருண்டு படுக்கிறதும் மக்களுடைய தேவைகளை கவனிக்காமல் இருப்பதும் அது ஒரு பொருத்தப்பாடற்ற ஆக்களாக இருப்பினும் உண்மையிலேயே இந்த சனம் பாவம். இப்போ நான் நினைக்கிறேன், அங்கே வாங்க காட்டுறேன், வீடுகளை சுற்றி தான் தண்ணி நிற்கிது, வீடுகளே தண்ணியால் எத்துப்பட்டு தான் இருக்குது. இந்த நிலப்பாட்டில் இந்த சம்பந்தப்பட்ட அமைப்பினர், இது பூநகரி பிரதேச சபையின் பூநகரி பிரதேச செயலகத்தின் ஆளுகைக்குட்பட்டிருக்கிற ஒரு பிரதேசம். இப்படி வெள்ளத்தால் நிரம்பி இருக்குது. நீங்கள் சொல்லலாம் எல்லா இடத்துலையும் வெள்ளம் உண்டு, ஆனால் அது வெள்ள காலத்தில் தான் வாரது. இது தொடர்ச்சியாக மழை பெய்தால் இந்த பக்கம் தண்ணியில் தேங்கிடும். அவ்வாறான ஒரு பிரதேசத்தில் இந்த மக்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களால் பள்ளிக்கூட வித்தியாலயம் போகிற சின்ன பிள்ளைகளில் இருந்து இது வத்த போகிறதில்லை. இந்த தண்ணி இந்த மழை விட்டும் இப்படியே தான் நிற்க போகுது. தொடர்ச்சியாக மாறி காலம் இதில் தண்ணி வரப்போகுது. ஆகவே இது ஒரு கனரக வாகனம் கொண்டு கட்டாயமாக இது அண்மை காலத்தில் வெட்டி இருக்கலாம். அதனால் வெட்டாத நிலைமையில் இந்த தண்ணி இவ்வளவும் தேங்கி இருக்குது. வாங்க நான் தொடர்ச்சியாக காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க உறவுகளை, தண்ணி இது நெடுங்குளத்தின் குளம் நிரம்பி குளத்தின் கட்டுக்கு மேலாக தண்ணி நிற்கிது நிரம்பி. அது குளத்தின் கொள்ளளவுக்கு தண்ணி நிற்குமாக இருந்தால் இந்த பிரதேசங்களில் தண்ணி தேங்காது. ஆனால் இப்போ பார்க்க போகிறால் குளத்தினுடைய தண்ணி குளக்கட்டை மேவி நிற்கிது தண்ணி. அதனால தான் இந்த பகுதி தண்ணியாக இருக்குது. ஆனால் இந்த தண்ணி கடத்தக்கூடிய வகையில் வசதிகளை செய்யலாம், ஆனால் இன்னும் அது செய்து கொடுக்கப்படாத நிலை ஒன்று இருக்குது. வாங்க மிச்சத்தையும் காட்டுறேன். உப்படி தண்ணி மேலே நின்றதா? அப்போ என்னன்றா அந்த சனம் வெளியில் போகிறது? குளிச்சு தான் போகிறதா? தேவரே நனையுது பாருங்க மக்களே. இதுக்குள்ளால் இப்படி இந்த சனம் தங்களுடைய நடமாட்டத்தை செய்கிறது அவ்வளவுக்கு மோசமாக இருக்கிறது இந்த தண்ணி. இது பள்ளிக்கூடா குளத்துக்கு போக வேண்டிய தண்ணியும் அந்த வால்கட்டை பகுதி வெட்டுப்படாதால் அவ்வளோ தண்ணியும் திரும்ப இந்த நடுங்குள பகுதிக்கு வந்ததால் தான் இந்த தண்ணி விடத்துக்கு முட்டி இருக்குது. ஆகவே அந்த வாய்க்காலை சீர் செய்து கொடுத்திருந்தால், என்னடா நானே நினைச்சிட்டேன். உறவுகளே பார்த்து கொள்ளுங்க. இப்போ நான் அங்கே நிற்கிறேன்ண்டு இந்த தண்ணிக்குள்ளால் தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த மக்கள் இது மட்டும் இல்லை, இந்த எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி ஏற்றாங்க அதை காட்டு பாருங்கள். எவ்வளோ தூரம் அவ்வளவு தூரம் வெள்ளமாக தான் இருக்குது. சரி தொடர்ந்து பாருங்கள் காட்டணும். பாரி என்ன தண்ணி, இதுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு. நாங்கள் சாமான் கொடுக்க வரோம். ஜீன்ஸை நினச்சதான் மிச்சம்.
பாருங்கள் நிலப்பாட்டை இந்த மக்கள் இப்படித்தான் நடந்து வந்து தண்ணி வழியாக நனைஞ்சு தான் வீட்டை போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த வீட்டு இருக்க பாருங்க எப்படி இருக்குண்டு. இதுக்குள்ளே தான் அவங்களோட வீடு இருக்குது. பாருங்க ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி தண்ணி நிற்கிறது. எப்போ இந்த தண்ணி உராயும்? எப்போ இந்த தண்ணி உராயும்? 5 நாளாக பாஞ்சா தானே? முதலியல் வீட்டுக்கு வராதா? அங்கே அவன்கிட்ட வீடும் கிடக்கு. என்னடே உள்ளுக்குள்ளேண்ணே இப்போ ராத்திரி வந்ததா முதல்ல? அவன்கிட்ட வீடும் போட்டதுக்கு நடக்கானே இல்லை தண்ணி. உங்களுடைய அம்மாண்ட விடுங்க அங்காது இல்லை தண்ணி தானே. சரி அண்ணா விரட்ட போயிட்டு அதான் உங்களோட அம்மாண்ட விடு அவையிட்டு. இங்கே பாருங்கள் இந்த தண்ணிக்குள்ளே முதலைகளின் நடமாட்டம் அதிகம் இருப்பதாக சொல்லுவினோம். அதை விட 2-3 நாளைக்கு முதல் இந்த வீதியால் வரும்போது முதலை ஒன்று அடிபட்டு ஓடியதாகவும் இவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பான மக்களை, நீங்கள் இந்த நடுங்குளம் வீதியால் நீங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. பார்த்தீங்க தானே முதலைகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதால உங்களையும் பாதுகாத்து இந்த பயணத்தை தொடருங்க என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். பெரிய பள்ளம் என்னடா இவ்வளோ கொள்ளமாக இருக்கு? இது உண்மையா ரோட்டு தானோடா? இது இந்த சைட்டால் இருக்கிற வாய்க்கால். இதை வெட்டினா இது எங்கே போகும்? அப்போ இது உங்களுக்கு வெட்டி தர வேண்டியது இந்த சைட்டால் பிடிச்சி ஒரு லைன் ஒன்று அடித்தா சரி. இப்போவும் ஜேசிபி ஒன்று வெட்டலாம் தானே? இந்த கவனிங்க, இதுதான் நாங்கள் இப்போ வந்த நெடுங்குளம் வீதியின் ரோட்டு. நீங்கள் பார்த்தீங்க தானே இவ்வளோ தண்ணியாக இருக்குது. நாங்கள் இங்கே கேட்குறது சும்மா தேவைக்காக இல்லை, இது கட்டாயம்
செய்யக்கூடிய ஒரு பணியை அது செய்து கொடுக்கப்படையில்லை என்பதால் தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த வீதி நான் காட்டுறேன் பாருங்கள், நான் திரும்பி நிற்கிறேன். இந்த வீதி நம்பிக்கை நாங்கள் இப்போ வந்தது பள்ளிக்கூடா ரோட்டில் இருந்து இந்த நெடுங்குளம் வீதியாக வந்து நாங்கள் இது இப்படியே நேராக போய் சுனாமி ரோட்டில் ஏறும். சரிதானே? இந்த போகிற ரோட்டில் அவங்க அங்கே சம்மந்தப்பட்டவர்கிட்ட நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதை பாருங்கள், இந்த வீதி இந்த வயல் கரையால் ஒரு பெரிய வாய்க்கால் ஒன்று முந்தால் காலத்தில் இருந்ததாம். அந்த வாய்க்கால் இப்போது தூந்ததால் தான் இந்த தண்ணி வளத்தில் தேங்குது. ஆகவே சம்மந்தப்பட்டவர்கள் இதால் கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர் வரையான தூரம், 800-850 மீட்டர் வரையான தூரம் இதால் ஒரு வாய்க்கால் ஒன்று வெட்டி விடணும். வெட்டினால் அது போய் இந்த பாதை வழியாக போனால் இதுக்கு நேராக பள்ளிக்கூட இந்த கடற்கரையால் போகிற அந்த ரோட்டுக்கு கீழால் அதுக்கண்டே ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த மதவுக்குள்ளால் தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. அதோடு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு பாதை தான் இந்த வழி. இதை வெட்டி கொடுத்திருந்தால், இதுக்கு நீண்ட காலமாக அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிற வேலை இதை ஒருக்கா வெட்டி தர சொல்லி, ஆகவே இதை இப்போ கூட வெட்டலாம். ஏனென்றால் அவ்வளவு இறுக்கமான மண் தான். இதை வெட்டி கொடுத்தால் இந்த பகுதியில் இருக்கிற தண்ணி இயன்ற அளவு முழுமையாக இதை வெட்டி இந்த கேனை ஒதுக்கி விட்டால் இயன்ற அளவு இந்த தண்ணி இதால் போய் பழமையாக ஓடின மாதிரி ஓடிடும். ஆகவே இந்த பணியைத்தான் அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இதைத்தான் இதுவரை யாருமே சம்பந்தப்பட்டவர்கள் கரிசனை கொள்ளவில்லை என்பது தான் அந்த மக்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. ஆகவே சம்பந்தப்பட்டவர்கள் கவனமாக இந்த மக்களுக்கு உதவும் வகையில் இந்த வாய்க்காலை வெட்டி தருமாறு கேட்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் தெரியப்படுத்துவது நீங்கள் தீர்மானிக்கிறது நீங்கள் என்ன செய்யணும் என்று. ஆகவே இந்த மக்களுக்கான இந்த வீதிக்குரிய நீரை அகற்றுவதற்கு உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் என நம்புகிறோம். நன்றி.